ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சரி நான் பேசுகிறேன். அமைதியான முறையில வரவேற்பை அனைத்து பேர அமைப்பு கூட்டத்தின்படி கட்டுறது கூட்டத்தில் ஏற மாட்டாங்க. செட்டிங்லாம் மொபைலில் அவ்வளோதான். தலைவா நீ 38 மாவட்ட தலைநகரங்களில் ஒரு மாவட்டமாக முதன்மையான மாவட்டமாக இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தில் இறங்கியிருக்கிறோம். பொதுவாக நாம் எல்லாரும் பார்க்கும்போது என்னன்னா அப்படிப்பட்ட பேரணியின் முதன்மையான மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அதே போல இந்த பாதுகாக்க வேண்டும். சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும். தமிழக அரசு தாமதிக்காதே. காணி பணிகள் நிரப்புவதில் தாமதிக்காதே. மக்கள் சேவை மகேசன் சேவை. மக்களுக்கு சேவை செய்திட கொடுத்துட்டோட நம்ம என்ன பண்ண முடியும்? ஏப்பா அந்த ஏன் மட்டும் Thank you.
அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக தன்னுடைய உரிமைகளை ஒரு ஒரு தலைமை செயலாளர் கீழே இருக்கிற அரசுகளுக்கு என்ன நல்லது செய்வ, கீழே இருக்கிற அரசுகளுக்கு நீ என்ன செய்வ, அரசின் முதல் நிலையில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் ஒரு கோர்ட்டை நீ அவமதிக்கிறனே, உனக்கு ஒரு வாரம் கெடுவ, அதுக்குள்ள நீ ஒரு கால நிர்ணயத்தை நீங்க நிர்ணயித்து தான் நீங்க வரணும் அடுத்த இதுன்னு சொல்லி ப்ரமோஷன் ஏன் கொடுக்கலன்னு போயிட்டு கேட்கும் போது உடனடியாக நம்ம மெமரன் அந்த டபார நம்ம கூட ஒரு சாதாரண விஓ வில்லேஜஸ் தாசோட என்ன சொல்லுவோம், ஒரு கோரிக்கை மனு கொடுத்தா முதல்ல உட்காருங்க, அந்த மனு வாங்கி படிப்போம், நான் செய்யணும் போங்க. அப்போ நீங்க 5% கொடுத்திருந்தா அப்ப கருணை அடிப்படையில் வேலை கேட்டவருக்கு எப்படி அந்த வேலையை கொடுப்ப? அப்போ நீங்க ஒரு கால நிர்ணயத்தை அதுக்கு நிர்ணயம் செய்யுங்க, ஓராண்டு இல்லை 2 ஆண்டு இல்ல ஒரு 6 மாதம் என்று ஒரு கால நிர்ணயத்தை நிர்ணயம் செய்யுங்க. உடனடியாக தலைமைச் செயலாளர் அவர்களே நீங்க ஒரே கோரிக்கை மன்றம் இந்த கருணை அடிப்படை பணி நியமனங்களை 1972 தான் முதல்ல அறிவிக்கிறாங்க. 1972 அடிப்படையில் பணி நியமனம் என்பது ஒரு குடும்பம் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது அவர் இறந்து விட்டால் அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு உருவாக வேண்டும் அவன் நினைக்காம அதே திட்டமிட்டு அவன் பட்ட பாடு ஆச்சரியமா திரும்ப கொண்டாந்து 2 மணி நேரம் நம்ம என்ன குற்றவாளி மாதிரி குற்றவாளியே வெளியே விடுற காவல்துறைகள். ஆனால் நம்ம அரசியல் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஒரு குற்றவாளி மாதிரி அந்த வேலையில் வைத்துக் கொண்டு அவரு இந்த கைபேசியெல்லாம் வாங்கிட்டு கொடுக்காம மணி 3 அதன் பிறகு உடனடியாக ஒரு 10 நிமிஷத்துல இந்த காவல்துறை காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் சார் எங்கிட்ட வந்தாரு. சார் நீங்க நடத்தீங்க பிரச்சனை பாத்துக்கிறாரு, ஓகே சார் சொன்னா முதல்ல இந்த காவல்துறைக்கு ஒரு ஒன்றுபட்ட எங்கள் முன்னே ஆணவங்கள் தூள் தூள் அதிக அரசு தமிழக அரசு மாநில அரசு பருவத்துறை ஊழியர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும். வெள்ளட்டும் வருவாய்த்துறை கூட்டமைப்பின் 7 அம்ச போட்டேன் இது எம்பேத்தின்னு இருக்கும் இடையூர் எம்பேத்தி அதை வரும் அதில் போட்டிருக்கேன் பாரு எம்பேத்தி கடைசியாக.
எல்லாருமே வா. மாண்புமிகு முதல்வரே, துறையினுடைய அமைச்சரே, துறையினுடைய செயலாளரே, வேடிக்கை பார்க்காதே. இன்றைய தினம் வருவாய்த்துறை சங்கங்களுடைய கூட்டமைப்பான ஃபராவின் சார்பில் சுமார் 42,000 வருவாய்த்துறை ஊழியர்கள் இன்றைய தினம் ஒரு நாள் தற்செயலெடுப்பு போராட்டம், பேரணி, தர்ணா போராட்டத்தை துவங்குகிறோம். இன்னைக்கு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய காலிப்பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். இன்னைக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்பதனால் ஒரு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம், கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை மீண்டும் 25% வழங்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு நில அளவையர், கிராம உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அத்தனை வருவாய்த்துறை தோழர்கள் 42,000 பேர் போராட்டத்தில் இயங்கியிருக்கிறோம். நாங்கள் இயங்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம் இயங்காது. வருவாய்த்துறை சங்கங்கள் இல்லை என்று, வருவாய்த்துறை ஊழியர்கள் இல்லை என்றால் வருவாய்த்துறையால் அமுல்படுத்தப்படுகிற திட்டங்கள் மட்டுமில்லாது இன்ன பிற திட்டங்கள் நடவடிக்கை என்பது அமுல்படுத்தப்பட மாட்டாது. எனவே தமிழக அரசு விழித்துக் கொண்டு கேளாக்காதாய் இல்லாமல் உடனடியாக வருவாய்த்துறை கூட்டமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து எங்களுடைய 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய ஃபரா கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளர் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை, இதை காட்டிலும் ஒரு வீரியமான போராட்டத்தை, காலவரட்ட வேலைநிறுத்த உள்ளிட்ட போராட்டத்தை அறிவிக்க இருக்கிறோம். தமிழக அரசு உடனடியாக அழைத்து எங்களை பேசி பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். வி. சோமசுந்தரம், ஃபரா கூட்டமைப்பினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர். நன்றி. விடுப்பு போராட்டம். பேரணி போராட்டம். தர்ணா போராட்டம். வெள்ளட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசே, மாநில அரசே. வருவாய் கிராம உதவியாளர்களும் அலுவலக உதவியாளர்களும் அறிவுரை எழுத்தர்களும் இளநிலை வருவாய் ஆய்வாளர்களும் கட்டச்சநிலை அலுவலர்களும் சுருக்கெழுத்து அலுவலர்களும் கிராம நிர்வாக அலுவலர்களும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களும் நில அளவையர் முதல் ஆய்வாளர் வரை துணை வட்டாட்சியர்களும் அனைத்து நிலை வட்டாட்சியர்களும் ஒன்றுபட்டு நிற்கின்றோம். தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வாழ்க. தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வாழ்க. வெள்ளட்டும் சிறுகட்டும். தோழமை சங்கங்களின் ஒற்றுமை. தொழிலாளர் சங்கங்களின் ஒற்றுமை. போராடுவோம், வெற்றி பெறுவோம். பேரணி மற்றும் தர்ணா போராட்டம் செய்ய உள்ளோம். குறிப்பாக 7 அம்ச கோரிக்கைகள், பணி பாதுகாப்புக்காக எங்களுக்காக வேண்டிய சட்டம், அடுத்தது இரவு பகல் பாராமல் பணிபுரிகின்ற வேளையில் எங்களுக்கான ஊதிய உயர்வு, கருணை அடிப்படையில் முன்பு 25% பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, தற்சமயம் அது குறைக்கப்பட்டுள்ளது. பணியில் இறந்தவர்களுக்கான 25% ஒதுக்கீடை மீண்டும் வழங்க கோரியும் மற்றும் இதர கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் எங்களது கூட்டமைப்பின் சார்பாக பேரணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் செய்ய உள்ளோம். முதற்கட்டமாக அமைச்சர் அவர்களையும் அரசு அலுவலர் உயர் அலுவலரையும் சந்தித்து கோரிக்கை விடுத்தும் எந்த பலன் இல்லாத சூழ்நிலையில் எங்களுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து எங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி இந்த போராட்டம் செய்ய உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாநில நிர்வாகிகள் கூடி பேசி அடுத்த கட்ட முடிவை அறிவிப்பார்கள். அந்தோணிதுரை, தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கம்,
மாநில ஒருங்கிணைப்பாளர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் சார்பில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேரணி மற்றும் தர்ணா ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பில் சார்பில் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் அதிகபட்சமாக ஒரு 1000 வருவாய்த்துறை சொந்தங்கள் சார்பாக இன்று மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையில் மிக பிரதானமானது பணி பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சிறப்பு சட்டம் எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் கனிம வள பாதுகாப்பில் நாங்கள் ஈடுபடுறோம். அதே போல் அரசு நலத்திட்டங்களில் கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த பணி பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்றத கேட்குறோம். அடுத்த கட்டமாக கருணை அடிப்படையிலான பணியில் 25% இந்த அரசாங்கம் 5% குறைத்துள்ளது. அதை மீண்டும் 25% உயர்த்தி வழங்க வேண்டும். அதே போல் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும், அதாவது குறிப்பாக வருவாய்த்துறையில் உள்ள அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மிகப்பெரிய தர்ணா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் பூபதி.